Hi friends, welcome to our YouTube channel. This video sponsored by Buy Mood e-shopping app. நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி பொருட்களும் இந்த ஆப்பில் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பொருட்கள் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பை பண்ணிக்கோங்க. அனைத்து காலங்களிலும் மிகவும் மலிவாக கிடைக்கக்கூடியது இந்த பப்பாளி பழம். இந்த பப்பாளி பழத்தில் ஏராளமான சத்துக்களும் மருத்துவ குணங்களும் இருக்கிறது. அதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். பப்பாளி பழத்தில் மற்ற பழத்தை விட கம்பேர் பண்ணும்போது இந்த பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்கின்றது. வைட்டமின் ஏ, பி, சி, கால்சியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், பொட்டாசியம், வைட்டமின் இ, கே போன்ற அதிக சத்துக்கள் இதில் இருக்கின்றது. ஆனால் இந்த பழத்தை யாரும் விரும்புறதில்ல. இந்த பழத்தில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் இதை எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த பப்பாளி பழத்தில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் செரிமான கோளாறான நெஞ்செரிச்சல், வயிறு உபசம், அஜீரணம் போன்ற செரிமான கோளாறு பிரச்சனைகளுக்கு இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டால் மிகவும் நல்லது. இந்த பழத்தை சாப்பிடுவதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பிற நோய் தொற்று வராமல் இது பாதுகாக்கிறது. 3. இருதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இந்த பழத்தில் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடிய நார்ச்சத்துக்களும் இருதய துடிப்பை சீராக்கக்கூடிய பொட்டாசிய சத்துக்களும் அதிக அளவில் இருப்பதால் இது இருதயத்தில் கொழுப்பு படியாமல் இருதயத்தை சீராக ஆரோக்கியமாக வைத்திருக்கும். 4. எலும்புகளை வலுவாக்கும். வைட்டமின் கே மற்றும் வைட்டமின் சி குறைபாடு பிரச்சனை காரணமாகத்தான் எலும்பு பிரச்சனை வருவதுண்டு. ஆனால் இந்த பப்பாளி பழத்தை தினமும் சாப்பிட்டு வர எலும்புகளில் கால்சியம் உறிஞ்சும் திறனை அதிகரிக்கும். மூலமாக எலும்புகள் வலுவாகும், எலும்பு பிரச்சனைகள் சரியாகும். 5. சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. இதில் அதிக நார்ச்சத்து இருப்பதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை இது கட்டுப்படுத்தும். இதை சர்க்கரை நோயாளிகள் தயக்கமின்றி அளவாக சாப்பிடலாம். 6. மாதவிடாய் பிரச்சனைகளை சரியாக்கும். மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் அதிகப்படியான சோர்வு மற்றும் இரத்தப்போக்கினால் உண்டாகக்கூடிய சத்து இழப்பினை ஈடு செய்ய இந்த பழம் மிகவும் நல்லது. இதை சாப்பிடலாம். மற்றும் இந்த பப்பாளி பழம் மாதவிடாய் தூண்டும் ஆற்றலை கொண்டதால் ஒழுங்கற்ற மாதவிடாய் கூட சீராகும். 7. கண் பார்வை தெளிவாகும். கண்களுக்கு தேவையான சத்துக்களான வைட்டமின் ஏ, சி, இ, கெரட்டினாய்டுகள் அதிகமாக இருப்பதால் கண் பிரச்சனை சம்பந்தம் உள்ளவர்கள் இதை சாப்பிட்டு வந்தால் கண்கள் நல்ல தெளிவாக தெரியும் மற்றும் சீராகும். 8. மலச்சிக்கலை சீராக்கும். பப்பாளி பழத்தில் நீர்ச்சத்துக்களும் நார்ச்சத்துக்களும் அதிகமாக இருப்பதால் இதில் அதிகம் செரிமானம் ஆவதோடு எளிதில் மலச்சிக்கலை சீராக்கும். 9. ஆண்மை குறைபாடை போக்கும். மலட்டுத்தன்மை, நரம்பு தளர்ச்சி, விந்து எண்ணிக்கை குறைபாடு போன்றவற்றால் அவதிப்படும் ஆண்கள் பப்பாளி பழத்தினோடு தேனை கலந்து சாப்பிட்டு வந்தால் விந்து அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் மற்றும் ஆண்மை குறைபாடு குணமாகும். இவ்வளவு நன்மைகள் உள்ள இந்த பழத்தை கூட தோலில் அலர்ஜி உள்ளவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிட வேண்டாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பப்பாளி பழத்தினுடைய நன்மைகளை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.